நைட்டு முறை போய் குத்த வச்சே உட்காந்துருக்கேன். ஆத்தா எப்படி கொட்டி விடுவாங்க இடைஞ்சல் பண்ணினா. அது தற்சுரமா இந்த ஆடிக்கு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். வேலூர் நாகம்மா கோயில்னா சும்மா இல்ல, தற்சுரமா ஆடக்கூடிய தெய்வம். நேரடியா ஒரு வீட்டுக்கு எந்த ஒரு இடையூறு பண்ணிடாதீங்க, எந்த ஒரு பொருளை எடுத்துடாதீங்க. இவன் தற்சுரமா ஆடி தற்சுரமா அருளை கொடுக்கறோட போராட படி மக்கத்துல குடி கொண்டு இன்னைக்கு எல்லையை காட்டி எல்லோரும் மனதில் குடி கொண்ட தெய்வம். அந்த தெய்வத்துக்கு இடையூறு பண்ணு நினைச்சீங்க, நீங்க செய்த தப்புனால அந்த குடும்பம் கூட நைட்டு குத்த வச்சே உட்காந்துக்கணும். மனசுல நினைச்சுக்கோங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பொருளும் போயிருக்கான், ஏதாவது காணாம போயிருக்கான், அவனுக்கு எடுத்தது மூலமா கோயிலுக்கு வந்துடும். ஏன்னா அது மட்டும் தற்சுரமா பார்க்குது. கண்ணை திறந்து பார்க்கிற ஒரே தெய்வம் நாகமாவே, அது எல்லாருக்கும் தெரியும். கோயில் முன்னாடி நிக்கிறவங்க அந்த திட்டுல மேல ஏறின காவல்துறை சொன்னாங்கன்னா கேட்டுக்கிறேன். மேல ஏறிப்பா, திட்டுக்கு மேல போயிருந்தேன். திருப்பி ரிட்டர்ன் வரப்போகுது மலைப்பாரி. தயவு செய்து மேல ஏறிப்பா, மேல ஏறிங்க. சுந்தர மலைப்பாரி வந்துச்சு வருங்க, அருக்கு மலைப்பாரி வருது. ஊர்ல போய் வந்துச்சு வருது, மலைப்பாரி வந்துருச்சு. தயவு செய்து மேல ஏறிப்பா, சொல்றது கேட்கலையா தம்பி? என்ன சொல்லுமா, மேல ஏறு. மலைப்பாரி தூக்கிட்டு வரணும், ஊர்வலத்துக்கு போங்க. மேல ஏறிப்பா, கோயிலுக்கு வந்தா இறக்கிடுவாங்க.